வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ சிஏஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ட்ரேட் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் குக்கு ட்ரேடுக்கான ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி ஸ்வீப்பர் ட்ரேடுக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு ட்ரேடுக்கு அட்டன் பண்ணவங்களுமே உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 போர்டு இருக்குது. ஓகே, 8 பேராக பிரிச்சுக்கிறாங்க. 40 பேர் வந்தாங்க அப்படின்னா 5 போர்டுக்கு 8 பேர் அப்படிங்கிற மாதிரி 8 கேண்டிடேட்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக 2 சப்பாத்தி போடணும். ஓகே, சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கல்லில் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் வெந்த உடனே அதுக்கப்புறம் அதை நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா நல்லா புஃப்னு வரும். ஓகே, நல்லா கொஞ்சம் ஊதிக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வரணும். ஓகே, அதை செக் பண்ணுறாங்க. சப்பாத்தி நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டுட்டாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் பாஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கான சைடிஷ் இப்போ என்னது தால், அதாவது பருப்பு குழம்பு அந்த மாதிரி. ஓகே, அடுத்ததாக வேறு ஏதாச்சும் கிரேவி, வேறு ஏதாச்சும் வெஜிடபிள் கொடுத்துட்டு அதை வச்சு கிரேவி மாதிரி பண்ண சொல்கிறாங்க, கூட்டு மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சிலரை சாதம் கூட வடிக்க சொல்லியிருக்காங்க. சிக்கன் பண்ண தெரியும்னா சிக்கன் கிரேவி பண்ண சொல்கிறாங்க, இல்லைனா முட்டை கிரேவி பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கேசரி ஒரு சிலர் பண்ண சொல்லியிருக்காங்க, ரவா கேசரி பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து புளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாமே பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கொஷினுமே ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு போர்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி சப் இன்ஸ்பெக்டர் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. மற்ற போர்டில் அந்தளவுக்கு எதுவுமே கேட்கல. ஓகே, கொஷினுமே எக்ஸ்ட்ராவாக கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ண சொன்னாங்களோ அதை எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணேன் அப்படின்னா அந்த கூட்டை நான் எப்படி பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னு பயப்பட வேண்டாம். நீங்கள் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில அந்த சிஎஸ்எஃப்பில் இருக்கிறவங்களுமே அங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்களுக்கு அவங்க ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே பண்ண தெரியுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் தான். பண்ணவே தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபெயில். ஓகே, நீங்கள் போகாமலே இருந்துடலாம். எதுவுமே தெரியாமல் அங்கே போகிறதுல எந்த யூஸுமே கிடையாது. அடுத்ததாக டாக்குமெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ப்ராசஸ், அதாவது மெடிக்கலுக்கு வர்றப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் பயப்படாமல் கூலாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலே ட்ரேடில் நீங்கள் அட்டன் பண்ணுற ட்ரேடில் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளமோ வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக எவ்வளோ ஸ்பீடாக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும். டேஸ்ட் பண்ணியும் பார்க்குறாங்க, ஸ்பீடாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ எந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. பாசிட்டிவாக இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இதே மாதிரி மற்ற ட்ரேடில் அட்டன் பண்ணவங்க மறக்காமல் நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன். ஸோ அதுக்கும் நான் தனித்தனி வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ.